இப்போ இந்த ஒரு 6-7 மாதங்களில் மிகவும் அதிகமானதுக்கு காரணம் வந்து லாஸ்ட் 1 இயரில் ட்ரம்ப்னால். அதுக்கு முன்னாலே கோல்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா கோல்டுக்கு மேலே இருந்த அமெரிக்கா மேலே இருந்த நம்பிக்கை மக்கள் இழந்துட்டாங்க. மக்கள் மட்டுமல்ல, நாடுகள் இழந்து விட்டன. முக்கியமாக மத்திய ரிசர்வ் வங்கிகள் இழந்து விட்டன. ஏன்னா ரஷ்யாவினுடைய கடனை அமெரிக்க அரசாங்கம் ஜப்தி பண்ணுச்சு. அதுலேருந்து தான் இந்த கோல்டே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். இப்போ ட்ரம்ப் வந்து ட்ரேடு வார் அன்சர்டன்ட்டி பண்ணோம். அது தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டாலர் வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் டாலர் அப்ரிசியேஷன் இந்திய ரூபாய்க்கு எதிராக. ஆனால் உலக நாடுகள் பல நாடுகளில் வந்து டாலர் வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. ஸ்வீடிஷ் க்ரோனர், அது மாதிரி பல கரன்சிஸ் நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு ஈவன் ஈரோ கூட இஃப் ஐம் ரைட். ஸோ பல கரன்சிஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து டாலர் வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு. இன்னமும் ஃபர்தராக டிப்ரிஷியேட் ஆகும், மதிப்பு குறைக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்தியன் எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்கன்னா ஒரு 35% வரைக்கும் டாலர் டிப்ரிசியேஷன் இருக்குங்கிறாங்க. சில நாடுகளில் ஆல்ரெடி 20% டாலர் டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. ஸோ எப்பப்போலாம் டாலர் டிப்ரிஷியேட் ஆகுதோ அப்போல்லாம் கோல்டினுடைய விலை உயரும். ஸோ டாலர் டிப்ரிசியேஷன் இஸ் ஆல்சோ எ ரீசன். எக்ஸப்ட் இந்தியாவை தவிர்த்து பல நாடுகளில் வந்து டாலர் வந்து டிப்ரிசியேஷன். அதே சமயத்தில் அமெரிக்க அதிபரும் அதைத்தான் விரும்புகிறாரு. எனக்கு டாலர் டிப்ரிஷியேட் ஆகணும், டிப்ரிஷியேட் ஆனாதான் நான் நிறைய ஏற்றுமதி பண்ண முடியும். சீனா எப்படி டாலர் அவங்களுடைய கரன்சியை டிப்ரிஷியேட் பண்ணி ஏற்றுமதி பண்ணதில்லை, அது மாதிரி நானும் நிறைய ஏற்றுமதி பண்ணணும், எனக்கு டாலர் டிப்ரிஷியேட் ஆகிறதுன்னா ரொம்ப சந்தோஷங்கிறாரு. ஸோ உலக நாடுகள் டாலர் வந்து ஒர்த்தில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அமெரிக்க அதிபர் என்ன ஒர்த்தில்லாமல் போகிறதே எனக்கு சந்தோஷங்கிறாரு. அப்போ ரெண்டுமே ஒன்று சேருது. அப்படிங்கையில் கோல்டு ஏறுது. அதுதான் டாலர் டிப்ரிசியேஷன்னா கோல்டு ஏறும், டாலர் அப்ரிசியேஷன்னா கோல்டு ஏறுங்க.